ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, சிவ பாபாவோட மாயாஜாலத்தை இனிமே தான் பார்க்கவே போகிறீங்க. அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். பிராமணர்கள் சீரீஸில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பிராமணன்னாலே சிரேஷ்ட மற்றும் விலை மதிக்க முடியாத வாழ்க்கை வாழ்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவங்க, விலையே மதிக்க முடியாத வாழ்க்கை வாழக்கூடியவங்க. இப்போது நீங்கள் உலகில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. வாங்க இந்த ராஜயோகத்தை கற்றுக்கோங்க, உலகத்துக்கே எஜமானன் ஆக முடியும், சொர்க்க லோகத்தில் நீங்கள் வாழ முடியும், நீங்கள் தான் அந்த ஆத்மா, அப்படி இப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் கூப்பிடுறீங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே இனிமே போக போக பாருங்கள், ஒரு நொடி உங்களை சந்திப்பதற்காக அவங்க எவ்வளோ முயற்சி செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களை நீங்கள் சந்திங்க, எங்களை பாருங்கள், நாங்கள் உங்களை பார்க்குறோம், இப்படி அவங்க உங்ககிட்ட வரப்போகிறாங்க. பக்தர்கள் எல்லாரும் வரப்போகிறாங்க. இப்படிப்பட்ட சாட்சாத்கார ஸ்வரூபம் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உங்களோட உயர்ந்த வாழ்க்கை மற்றும் உயர்ந்த பிராப்தியின் மகத்துவம் குழந்தைகளாகிய உங்களை விட அதிகம் அவர்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது அப்பா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் உங்களோட உயர்ந்த வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த பிராப்தியின் மகத்துவமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. நீங்கள் அதை அதிகமாக தெரிஞ்சுக்கிறத விட அவங்க தெரிஞ்சுப்பாங்க, இவங்க இவ்வளோ சிரேஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போது சோம்பல் மற்றும் சாதாரண நிலையின் காரணத்தால் உங்களை சிரேஷ்ட நிலையை மற்றும் விசேஷத்தை நீங்களே மறந்து போயிடுறீங்க. நீங்கள் அந்த சோம்பல் தனமான அந்த இருக்கிறதுனால உங்களை நீங்களே சாதாரண நிலையில் உங்களை நீங்களே நினச்சிக்கிறதுனால உங்களோட சிரேஷ்ட நிலையை விசேஷத்தை நீங்களே மறந்துடுறீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஆனால் எப்போது அப்பிராப்தியான அந்த ஆத்மாக்கள், அதாவது நீங்கள் எவ்வளோ அடைஞ்சிருக்கீங்க, ஆனால் அவங்க ஒரு சொட்டு கூட அடையாமல் இருக்காங்க. அப்பிராப்தியான ஆத்மாக்கள் ஏக்கத்துடன் உங்கள் முன்னாடி வருவாங்க. அப்போது தெரியும் நீங்கள் யார், நம்ம யார், இவங்கள் யார் என்பது அதிகமாக அனுபவம் நீங்கள் செய்வீங்க. நம்ம யார், இவங்க யார், நம்ம எவ்வளோ அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இவங்க யாருன்னு நீங்கள் அதிகமாகவே அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது பாப்தாதா மூலம் எளிதாக மற்றும் அதிக பொக்கிஷங்களை தினமும் உங்களுக்கு அப்படியே பொக்கிஷ மலையிலேயே இப்படி குளிச்சிட்ருக்கீங்க. அவ்வளோ பொக்கிஷங்கள் அடைஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அது ரொம்ப சாதாரணமாக எளிதாக அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கிற காரணத்தால் அப்பப்போ தங்களோட அந்த மதிப்பையே சாதாரணமாக புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் ஒவ்வொரு மகா வாக்கியம், ஒவ்வொரு வினாடி உங்களோட வாழ்க்கையோட மகத்துவம், அதாவது நீங்கள் எவ்வளோ உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க, அந்த ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு பிராமண வாழ்க்கையும் சுவாசமும் எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படின்றத நாளடைவில் நீங்களே அதை அதிகமாக அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பிராமண வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியும் ஒரு பிறப்பிற்காக அல்ல, பல பிறப்புகளின் பிராப்தியை உருவாக்கக்கூடியதாகும். உங்களோட ஒரு வினாடி ஒரு பிறவிக்கு கிடையாது, பல பிறப்புகளுக்கு பிராப்தியை உருவாக்க முடியும் ஒரே ஒரு வினாடியில். ஒரு வினாடியை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அப்போது பல பிறப்பின் பிராப்திகளை இழந்துருவீங்க.
அப்போது நம்ம வந்து எப்போ இந்த அழிவு வருமோ, இந்த மாதிரி போர் வருமோ அப்படின்னு நம்ம காத்துட்ருக்குறோம். அதாவது நம்ம காத்துட்ருக்க தேவையே கிடையாது. அது நடந்துருமா, இது நடந்துருமா அப்படின்னு. நம்ம முயற்சி, நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் நம்மளோட டைமை வந்து அவ்வளோ மதிக்கு மிக்கது. அதாவது உயர்ந்த டைம். இந்த டைமில் ஒரு வினாடியை வந்து இழந்துட்டா பல பிறவிகளின் பிராப்தியை இழந்துருவீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஆத்மாக்களாக, அதாவது இப்படி வந்து விலை மதிக்க முடியாத வாழ்க்கை வாழக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ சிரேஷ்ட அதிர்ஷ்டசாலிகள், விசேஷ ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தில் அவங்கக்கிட்ட வந்து கண்ணால் பார்க்கறது எது வேணால் இருக்கலாம். அதாவது கண்ணால் பார்க்கக்கூடியது அவங்கக்கிட்ட பொருட்கள் இருக்கலாம், பெரிய கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பதவி இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் கண்ணால் பார்க்கவே முடியாத பொக்கிஷங்கள் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அதை வந்து போக போக சிவபாபாவோட லீலைகளை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பக்தர்கள் எல்லாருக்கும் உங்களோட காட்சிகள் கிடைக்கும். அதாவது நீங்கள் தான் வந்து அம்மனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து விநாயகர், அந்த ஹனுமான், இந்த மாதிரி நீங்கள் போய் யாருக்கும் காட்சி காமிக்க முடியாது. ஏன்னா சாவி வந்து அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. காட்சி காமிக்கக்கூடிய சாவி யார்கிட்ட இருக்குது? அப்பா கிட்ட இருக்குது. அதனால் பக்தர்களுக்கு வந்து காட்சி காமிச்சு, எப்படி நீங்கள்லாம் வந்து இங்கே வரும்போது நிறைய பேர் வந்து காட்சி பார்த்துருக்காங்க. பிரம்மபாபாவோட காட்சிகள், அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணரோட காட்சிகள், இந்த மாதிரி சொர்க்கத்தோட காட்சி, நிறைய காட்சிகள், சிவபாபாவோட காட்சி கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சிகள் பார்த்து வந்திருக்கீங்க. அதே மாதிரி தான் பக்தர்கள், அதாவது அப்பிராப்தி அடைஞ்ச அந்த ஆத்மாக்கள் உங்களோட காட்சிகள், நீங்கள் தேவிகளாக காளியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த காட்சியை அவங்களுக்கு காமிச்சு அவங்க உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வர வர உங்களோட மதிப்பு வந்து தெரிய வரும். ஆஹா, நம்ம நேரம் வந்து எவ்வளோ டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோமே, நம்ம இந்த டைமை வந்து ரொம்ப பயனுள்ளதாக மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டைமே இருக்காது. அவ்வளோ நேரமும் வந்து பிஸியாக இருப்பீங்க. இன்றைக்கி முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். 7/5/2025 பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமையான குழந்தைகளே, ஞானம் யோகத்தினால நம்பிக்கை ஏற்படுது, ஆனால் காட்சிகள் பார்ப்பதால் கிடையாது. நாடகத்தில் காட்சிகள் பார்ப்பது வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு, மற்றபடி அதனால் யாருக்கும் நன்மை கிடையாது. பாபா சொல்கிறாங்க, கேள்வி என்னென்னா, பாபா எந்த சக்தியை காண்பிப்பதே கிடையாது, ஆனால் பாபாவிடம் மந்திர சக்தி இருக்குது. பதில் என்னென்னா, பகவான் வந்து சக்திசாலியானவர், அவர் இறந்தவர்களை கூட வந்து பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு மனிதர்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இந்த சக்தி என்கிட்ட இருந்தால் கூட நான் அதை காமிக்கிறது கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. மற்றபடி யாராவது தீவிரமான பக்தி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து காட்சியை நான் வந்து காமிப்பேன், காட்சி வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவும் வந்து நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் காட்சி கூட என் மூலிமா அவங்களுக்கு தெரிய வருது. சாட்சாத்காரம் செய்ய வைக்கக்கூடிய மந்திர சக்தி ஒரே ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே பிரம்மா இல்லைன்னா வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சிகள் வந்து கிடைக்குது. பாடல் வந்து என்னென்னா, யார் வந்தது மனம் என்னும் வாயிலில். ஓம் சாந்தி. இது குழந்தைகளின் அனுபவத்தின் பாடலாகும். நிறைய சத்சங்கங்கள் இருக்குது. முக்கியமாக பாரதத்தில் வந்து நிறைய சத்சங்கங்கள் இருக்குது, பல வழிகள் இருக்குது. உண்மையில் அது சத்சங்கமே கிடையாது. சத்சங்கம் ஒன்று தான். அதாவது சத் சங்கம், அதாவது சத்தியமான சங்கம் வந்து சத்தியமான கடவுளை நீங்கள் சந்திக்கிறதன் மூலமாக தான் அது சத்சங்கம்.
மீதி எல்லாமே தேக சம்பந்தப்பட்டது அப்படின்னு இறைவன் பகவான் நம்ம அப்பா வந்து சொல்கிறாரு. அங்கே நீங்கள் வந்து யாரையாவது ஒரு வித்வான், ஆசிரியர் இல்லை பண்டிதர்களோட முகத்தை தான் பார்க்குறீங்க. ஏன்னா புத்தி அந்த பக்கம்தான் போகுது. ஆனால் இங்கேயோ வினோதமான விஷயம். இந்த சத்சங்கம் வந்து இந்த சங்கம யுகத்தில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் நடக்குது. இந்த ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து இந்த சங்கம யுகத்தில் அப்பாவை வந்து சந்திக்கிறீங்க. இது ரொம்ப முற்றிலும் வந்து புதிய விஷயம். அந்த எல்லையற்ற தந்தை வந்து சரீரம் எதுவுமே கிடையாது. அது சிவபாபாவுக்கு வந்து சரீரமே கிடையாது. அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு உங்களுடைய நிராகார சிவ தந்தை. எனக்கு அதாவது உடலே கிடையாது. ஆனால் மற்ற சத்சங்கத்தில் சரீரங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த குருக்களை பார்க்குறீங்க. சரீரங்களை தான் நினைவு செய்கிறீங்க. பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து பல பிறவிகளாக கேட்டுக்கிட்டே வந்திருக்கீங்க. பல ஜென்மங்களாக அந்த கதைகளை கேட்டு 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 வந்துகிட்டே இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்குறது வந்து இது வந்து புதிய விஷயம். புத்தியின் மூலமாக ஆத்மா இப்போ வந்து தெரிஞ்சுக்குது. நீங்கள் ஆத்மா தான் வந்து புத்தி மூலமாக இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, இது அப்பா சொல்கிறாங்க, ஓ என்னோட செல்லமான குழந்தைகளே. யாரை சொல்கிறாருன்னா அந்த ஆத்மா ஜோதியை வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஓ என்னோட சாலி கிராமங்களே. 5000 வருடத்துக்கு முன்னாடி இந்த நீங்கள் இப்போ எந்த சரீரத்தில் இருக்கீங்களோ அந்த சரீரத்தின் மூலமாக நீங்கள் பாபா படிக்க வைக்கக்கூடிய இந்த படிப்பை வந்து படிச்சிங்க. இப்போ மீண்டும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களோட புத்தி வந்து ஒரேடியாக வெகு தொலைவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபா அப்பான்ற இந்த வார்த்தை வந்து எவ்வளவு இனிமையாக இருக்குது. அவர் தாயும் தந்தையுமாக இருக்கிறாரு. அப்பா வந்து தாய் தந்தை ரெண்டுத்தையும் நம்ம வந்து அனுபவம் செய்யணும். யாராவது கேட்டாங்கன்னா இவங்க வந்து தாய் தந்தை யார் என தெரியவில்லை என்பார்கள். தாய் தந்தைன்னு சொல்கிறாங்களே, யார் அது, அவங்களுக்கு தெரியல. பாபா வந்து காட்சியும் காமிக்கிறாரு. அப்போ கூட அவங்க வந்து குழம்பி தான் போகிறாங்க. சில நேரங்களில் பிரம்மாவையும் சில நேரங்களில் கிருஷ்ணரையும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க யாருன்னு அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. பல பேருக்கு வீட்டில் இருந்தபடியே பிரம்மாவோட காட்சிகள்லாம் கிடைக்குது. ஏன்னா அவங்க வந்து பிரம்மகுமாரி ஆகணும், இப்போது ராஜ்யத்துக்கு அவங்க படிப்புக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து காட்சி கிடைக்குது. நிறைய பேருக்கு காட்சியே கிடைக்காம இருக்குது. ஆனால் கனவுல கூட வரும். இப்போ எனக்கு கூட வந்து பிரம்ம பாபா வந்து கனவுல வந்தார். இந்த கிளாஸ் இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கனவுல இந்த மாதிரி வந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கிளாஸே வந்து கிடச்சிது. அது ஏன் அந்த மாதிரி காட்சிகள் வந்து கிடைக்குதுன்னா அது ஒரு நிச்சயம் ஏற்படுறதுக்காக. பாபா சொல்கிறாங்க, ஆனால் இப்போ யாருமே இந்த பிரம்மாவோட பூஜையெல்லாம் செய்கிறதே கிடையாது. ஆனால் கிருஷ்ணரோட பூஜையை இன்னமும் செஞ்சிட்ருக்காங்க. பிரம்மாவை யாருன்னு தெரிஞ்சிக்கிறதே கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா இப்போது வந்திருக்கிறாரு. இவரே இந்த பிரஜாபிதா. முழு உலகமும் தூய்மையற்றதாக இப்போ இருக்குது. அப்படின்னா இவரும் பல பிறவிகளின் கடைசியில் இவரும், அதாவது பிரம்மாவாக இருந்தாலும் இவரும் வந்து அவர் தூய்மை இழந்துட்டார் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஒருவரும் இப்போ வந்து தூய்மையாக யாருமே கிடையாது. எல்லாருமே தூய்மை இழந்த டைம். அதனால தான் இது வந்து நரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த கும்ப மேளாவும் நடக்குது. ஹரித்வாரில் கங்கையில் வந்து கடலும் அந்த கங்கை நதியும் வந்து கலக்குது அப்படின்னு
சொல்கிறாங்க. அதுதான் வந்து மேலா அப்படின்னு அங்கே போய் நீராடுறதுனால தூய்மை ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறாங்க. அந்த கங்கை நதி, அந்த நதிகள் தான் வந்து பாவனி, பதித்த பாவனி ஆக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, உண்மையாக யார் தெரியுமா அந்த கங்கை? அது வந்து உண்மையான தண்ணி கிடையாது, அது வந்து ஞான கங்கைகள். இப்போ பாபா கிட்ட இந்த முரளியை வந்து நம்ம கேட்குறோம், டெய்லியும் வந்து கேட்குறோம். நம்மளாம் அதுக்கப்புறமேட்டு விச்சார் சாகர் மந்தன் பண்ணி அதோட அதோட அந்த ஞானத்தோட சாரத்தை வந்து, அதாவது விஸ்தாரமாக இன்னமும் நல்லபடியாக தெளிவாக வந்து புரிய வைக்கிறதுனால நம்ம தான் அந்த கங்கை, நம்ம தான் அந்த தண்ணி, அது ஞானத்தோட விஷயம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த பெருமைகள்லாம் உங்களையே சாரும். ஞான கங்கைகளாகிய நீங்கள் இங்கே அங்கே அப்படின்னு நீங்கள் இனிமேல் இந்த முழு உலகத்தில் எல்லா பக்கமும் இந்த ஞானம் வந்து அங்கங்கே தோன்ற ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறவங்க எல்லாருமே எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே ஒரு ஞான கங்கைகள். அதாவது உங்ககிட்டேருந்து அந்த கடல்கிட்டேருந்து ஞானத்தை கேட்குறோம். அந்த ஞானத்திலேருந்து நம்ம வந்து அந்த நதியாக மாறுவோம். நம்மளும் வந்து அப்புறம் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போது டைம் அந்த உலகத்தில் நம்ம நடக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் கேட்குறவங்க எல்லாருமே இந்த ஞானத்தை வந்து நல்லா தாரணை பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா தாரணை பண்ணி அதுக்கப்புறம் இந்த தாரணை பண்ணி அதுக்கப்புறம் பாபாவை வந்து வெளிப்படுத்தணும் தெய்வீக குணங்களால். அப்புறம் இந்த ஞானத்தை வந்து தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இறைவன் இந்த டைம் வந்துட்டார், இந்த டைம் வந்து உலகம் இப்படி சொர்க்கமாக மாறப்போகுது, யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு எல்லாருக்கும் அந்த அமைதியை அனுபவம் பண்ண வைக்கணும். தைரியசாலியாக ஆக்கிறது, அந்த ஞானத்தை தெளிவான ஞானத்தை நீங்கள் கொடுக்க எல்லாருமே அங்கங்கே எல்லாருமே உருவாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கூட வந்து இந்த ட்ராமாவோட பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். அதனால தான் இங்கே உங்களுக்கு வந்து இந்த நடிப்பு வந்து நடிச்சிட்ருக்கிறேன். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிடுறாங்க, பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சக்திசாலி, அவர் இறந்தவர்களை கூட வந்து உயிர் வர செஞ்சிருவார் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பொய் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நான் வந்து அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, அதெல்லாம் வந்து பண்ணால் அது ட்ராமாவுக்கு அது எதிராக நடக்கிற மாதிரி. இது ட்ராமாவெலாம் அவங்க பார்க்க முடிஞ்சு அவங்க கிளம்பி போகிறாங்க, அவ்வளோதானே தவிர அந்த உயிர் அழியிறது கிடையாதே. ஆனால் அந்த இதிலே திரும்பி வந்து அவங்க அந்த பாகமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து என்ன பண்ண போகிறாங்க? அதனால் பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறேன், படிக்க வைக்கிறதுக்காக தான் வந்து இங்கே வந்திருக்கேன். மற்றபடி எந்த சக்தியையும் நான் காண்பிக்கிறது கிடையாது. ஆனால் காட்சி கொடுப்பதில் கூட வந்து மந்திர வித்தை இருக்குது. யாராச்சும் ரொம்ப தீவிரமாக பக்தி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த காளியின் ரூபத்தை காண்பிக்கிறது அதெல்லாம் வந்து அப்பா வந்து பண்ணுறாரு. ஆனால் உண்மையாக காளி என்பது யாருன்னா, காளிக்கு வந்து நிறைய பேர் தீவிரமாக பூஜைலாம் செஞ்சிட்ருக்காங்க. உண்மையாலே காளி வந்து ஜெகதம்பா, இந்த உலகத்தின் தாய். மம்மாவும் இந்த உலகத்தின் தாய் தான். நீங்கள் இப்போது யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே தாய் தான். யாரெல்லாம் இந்த உலகத்தை பாபாவோட நினைவிலே, அதாவது காளினாலே என்னன்னா அந்த அவங்களோட உடலையே அவங்க அறுத்து எறிஞ்சு, அதாவது ஒவ்வொரு தலையும் வெட்டி அப்படியே அந்த உடல் உணர்வுலேருந்து வெளியில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த காளி ரூபத்தை காமிப்பாங்க. அரக்கர்கள் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சவங்க. அது என்னென்னா நம்மளோட இந்த தேக உணர்வை வெட்டி சாய்ச்சி ஆத்ம உணர்வுக்கு வந்து இந்த முழு உலகத்துக்கும் நன்மை செய்கிறவங்க தான் அந்த ஜெகதம்பா. அதனால் நீங்களும் அதே மாதிரி ஆத்ம உணர்வுலே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்தின் தாய், ஜெகதம்பா. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் போய் யாருக்கும் காட்சியெல்லாம் காமிக்க மாட்டீங்க. ஜெகதம்பா கூட காட்சியெல்லாம் காமிக்கிறது கிடையாது. ஆனால் சிவபாபா வந்து தீவிரமாக பக்தி செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கான அந்த பலனை வந்து கொடுக்குறாரு.
ஏன்னா அந்த காட்சி கிடைக்கிறதுனால கூட நிறைய பேருக்கு ஒரு குஷி ஏற்படுது. ஆனால் அதில் எந்த ஒரு லாபமும் கிடையாது. காட்சி பார்க்குறாங்களே தவிர அதனால் தூய்மை ஆயிடுவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்பா சொல்கிறாங்க, காம சிதையில் அமர்ந்ததால் கருப்பாகிட்டீங்க. இப்போது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்து வெள்ளையாக ஆகணும். வெள்ளையாக ஆகிட்டுருக்கீங்க. அவர்களோ அவங்களுக்கு காட்சி கிடைக்குது, அனுமான் கணேஷ் காட்சி. ஆனால் சீக்கியர்களுக்கு குருநானக்கோட காட்சி கூட கிடைக்குது. ஆனால் அவங்க கீழே தான் போயிட்டுருக்காங்க. பாபா குழந்தைங்களிடம் இவங்க குருநானக்கோட பக்தி செஞ்சுருக்காங்க, ஆனால் நான் தான் அந்த காட்சியை காமிக்க வைக்கிறேன். அவர் எப்படி காட்சியெல்லாம் காமிக்க வைக்க? அந்த சாவியே யார்கிட்ட இருக்குன்னா சிவபாபா என்கிட்ட தான் இருக்குது. அந்த பிரம்மா பாபா கூட என்ன சொன்னாருன்னா, எனக்கு இந்த விநாசம் மற்றும் ஸ்தாபனையோட காட்சி எனக்கு காமிச்சார். ஆனால் சாட்சாத்காரம் யாருக்குமே நல்லதே கிடையாது. இவர் பலருக்கு இந்த மாதிரி காட்சி கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லவே இல்லை. காட்சி கிடச்சதுனால சரி காட்சியை பார்த்துட்டா ஆத்மா தூய்மை ஆகிடுமா? ஒன்றும் ஆகாது. தூய்மை எப்போ ஆகும்னா இந்த ஞானம் யோகத்தில் நிச்சயம் இருக்கும் போது தான் அந்த உண்மையாக அந்த தூய்மை ஆகும். ஆத்மா தூய்மை ஆக ஆக அப்பா தான் உங்களுக்கு நன்மை. அந்த அப்பாவோட நினைவில் இருந்து ஆத்மா சக்திசாலியாக மாறணும். இது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கூட பிராமணர்கள், அதாவது பாபாவோட குழந்தைகள், டீச்சர்ஸ், அதாவது சிஸ்டர் பிரதர், சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸு, யார்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். குழந்தைகள் இங்கே வரிசை கிரமமாக தான் இருக்காங்க. ஏன்னா நதிகள் கூட வரிசை கிரமத்தில் தானே இருக்குது. சில குளங்களாக இருக்குது, அழுக்காக கூட இருக்குது. சிலதில் துர்நாற்றம் வீசுது, அங்கேயும் மனிதர்கள். அதனால் நீங்கள் இப்போது தூய்மை ஆகணும். ஆத்மா தூய்மை ஆகணும். அந்த காட்சி இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலனா கூட கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு காட்சி கிடைக்காதவங்க யாருன்னா மம்மாவுக்கு கூட காட்சியே கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு இந்த ஞானத்தில் ரொம்ப உறுதித்தன்மை வந்துருச்சு. இதை சொல்லி கொடுக்கறது கடவுள் தான். நம்ம அப்பா மட்டும்தான் தூய்மையாக்க முடியும். அவர் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமத்து படி நடந்தால் தான் நம்ம வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க தாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. முதல் நம்பரில் வந்தாங்க. அதனால் காட்சி கிடைக்கணும். சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு இந்த ட்ரான்ஸில் கூட போகிறாங்க. ஆனால் அதனாலலாம் நன்மை கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே ஆசீர்வாதம்னா நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. டீச்சர் இங்கே உங்களுக்கு படிப்பு சொல்லித்தராரு. அந்த படிப்பில் நீங்கள் பாஸ் ஆகணும். அதுவும் நீங்கள் இளவரசி ஆகக்கூடிய படிப்பு படிக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் இந்த மம்மா பாபாவை பாருங்கள். இவங்க பிரம்ம பாபாவும் மம்மாவையும் பாருங்கள். அவங்க எப்படி நல்லா முயற்சி பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்களோட சிம்மாசனத்தில் நீங்கள் அமரணும் அப்படின்னா அவங்கள மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நல்லா படித்து பாபாவை நல்லபடியாக நினைவு பண்ணி சேவை பண்ணுங்கள். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு என்ன வழி சொல்கிறேனோ அதன்படி நீங்கள் நடங்க. பாபா பண்ணக்கூடிய அந்த லீலை, அந்த மேஜிக், அந்த விஷயமே என்னென்னா மனிதன்லேருந்து இப்போ உங்களை தேவதையாக, அதாவது தேவதையாக ஆக்கக்கூடிய இந்த மேஜிக்கை வேறு யாருமே செய்ய முடியாது. இந்த மந்திர வித்தையை அதை தான் நான் செய்கிறேன். அந்த மேஜிக் அப்பாவால் மட்டும்தான் செய்ய முடியும். பாபா வியாபாரியாகவும் இருக்கிறாரு. இந்த பழைய பொருட்கள்லாம் வீட்டில் இருக்கும். அதெல்லாம் கொடுத்தா, கடையில் கொடுத்தா அவங்க நிறையா காசு கொடுப்பாங்க. நிறையா சொல்ல முடியாது, ஆனால் காசு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அப்பா சொல்கிறாரு, மதிப்பே இல்லாத விஷயங்களை அப்பா கிட்டே நீங்கள் கொடுங்க. அதை புதிய விஷயமாக, அதாவது புதிய பொருட்களாக,
அதாவது சத்யுகத்தை. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இரும்பு தான். அதாவது அயன் வேர்ல்டு இது, அயன் ஏஜ். ஸோ அதனால் இது எல்லாமே ஒன்றுமே மதிப்பில்லாதது தான், பழசு தான் இந்த உடல் எல்லா விஷயமும். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் அப்பாகிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொடுக்கறதுனா என்ன, அந்த உணர்வு புத்தியால் மனசால் நம்ம வந்து கொடுக்குறோம், உண்மையாக கொடுக்கறது கிடையாது. அப்போது வந்து என்னோடதுன்னு நம்ம உணர மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஒரே ஒரு பாபாவோட நினைவில் மட்டும் இருப்போம். ஏன்னா இந்த நினைவு பண்ணுறதுக்கு தான் நிறைய முயற்சி தேவைப்படுது. அதனால் ரொம்ப நல்லபடியாக இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. மன்மனாபவ அப்படின்னா ஆத்மான்னு உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவாகிய என்ன நீங்கள் நினைவு பண்ணணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போது கணவன் மனைவியாக இருவரும் ஒன்றாக இருந்தபடியே நீங்கள் வந்து தூய்மையாக இருக்க முடியும். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க, வீட்டில் கல்யாணம் ஆகிடுச்சுங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்றாவே இருங்க. ஆனால் வந்து தூய்மையாக இருங்க. இந்த காம வாளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. காமம் அது வந்து ஒரு வாள் மாதிரி, அது வந்து உங்களை அழிச்சிரும். அதனால் அதுக்கு வந்து என்ன வாள் யூஸ் பண்ணலான்னா ஞான வாள். அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து எப்பயுமே அந்த ஞானம் இருக்கணும். அவங்க உடல் இல்லை, அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆத்மா தான். உடலை நம்ம பார்க்கக்கூடாது. அந்த சரீரத்தை பார்த்தா தான் அது வந்து ஒரு நாகமாக வந்து கொத்திரும். அதனால் ஏன்னா இது வந்து ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ளஸ் அவங்கள வந்து எல்லாரையுமே, இப்போது இதை கேட்குறவங்க ஆண் சரீரத்தில் இருக்கலாம், பெண் சரீரத்தில் இருக்கலாம். அவங்க கணவன் மனைவியை வந்து ஆத்மாவாக பார்த்து பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக. அப்பா சொல்கிறாங்க, இந்த சக்தி நீங்கள் காமிக்கணும். நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா எப்படின்னா, உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே வந்து எந்த உணர்வும் வராது. வெறும் வந்து ஆத்மா தான் தெரியும். உங்களோட சரீரமும் வந்து சீத்தளமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஸோ இந்த துணிச்சலை வந்து நீங்கள் வந்து காமிக்கணும். அது இந்த சந்நியாசிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிசயப்படணும். இப்படி கூட வந்து 2 பேரும் சேர்ந்து தூய்மையாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து காமிங்க அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உயர்ந்த பதவி நிச்சயமாக கிடைக்கும். சில பேர் வந்து ரொம்ப குப்தமாக இருக்காங்க, ரொம்ப சக்திசாலியாக இருக்காங்க. அவங்க வந்து யாருக்குமே தெரியாதவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, குப்தமாக இருக்கீங்கன்னா, யாருக்கும் உங்களை பற்றி தெரியலையா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து நல்ல போர் வீரர்களாக இருக்கீங்க. பாபாவிற்கு வந்து குழந்தைகள் வந்து நிறைய அன்பு இருக்குது. எல்லா குழந்தைங்கள் மேலேயும் நிறைய அன்பு இருக்குது. அதனால் நீங்கள் குப்தமாக இருந்தாலும் சக்திசாலியாக இருங்க. அந்த ஆசிரியரோட வழிபடி மட்டும் நடங்க. வண்ணாரின் வழி, இது எல்லா வழியும் நீங்கள் வந்து அப்பா தான் காமிக்கிறாரு. ஸோ அதனால் அந்த வழிபடி நடங்க. உங்களோட அந்த குப்தமாக இருந்தாலும் உயர்ந்த பதவி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு பரஸ்திதி வந்தாலும் நீங்கள் வந்து ஹம்ஜம் செய்து விடுங்கள். அதாவது பரஸ்திதி வருவது கூட வந்து அதிர்ஷ்டம்தான். ஒரு பரஸ்திதி உங்களுக்கு சூழ்நிலை மோசமாகுது, வைப்ரேஷன் கெட்டு போகுதுன்னா கூட அது கூட ஒரு நல்ல விஷயந்தான், அதிர்ஷ்டம்தான். இது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமையாக ஆக்குது. அதற்கு தான் வருது. அதோட சாதனமே அதுதான். எப்போது வந்து நீங்கள் சும்மா யோகா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏதாவது இந்த மாதிரி அதாவது பரஸ்திதி வரணும். அப்போ தான் வந்து தெரியும். நீங்கள் வந்து ஒரு தடவை அங்கதனுக்கு சமமாக வலிமை உள்ளவர்களாக ஆகிடுவீங்க. அந்த டைம் வரும். அப்போ வந்து இந்த பேப்பர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நமஸ்காரம் செய்யும். சரிங்களா? பாபா சொல்கிறாங்க, முதல்ல பயங்கர ரூபமாக வரும். அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு தாசிகளாக வேலைக்காரனாக ஆகிடும்.
நீங்கள் அதுக்கப்புறம் சவால் விட ஆரம்பிச்சிருவீங்க. நாங்கள் வந்து மகாவீர், எப்படி வந்து தண்ணீர் மீது கோடு போட்டால் நிற்காதோ அதுபோல் மாஸ்டர் கடலாக இருப்பவர்களோட பரஸ்திதி வந்து போரிடவே முடியாது. சுயஸ்திதியில் இருப்பதன் மூலம் ஆடாதவர் அசையாதவர்களாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே கடுமைத்தன்மை, இந்த கவலைப்படுறது, கடுமைத்தன்மை எல்லாத்துக்கும் விடை கொடுத்துருங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அவ்யக்த இஷாரால என்ன சொல்கிறாருன்னா, வரதாத்தா மற்றும் வரதானி இருவரின் சம்பந்தமும் சமீபம் மற்றும் ஸ்நேகத்தின் ஆதாரத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் மற்றும் சதா இணைந்த ரூபத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது பாபா வந்து வரதாத்தா மற்றும் நீங்கள் வந்து வரதானி 2 பேருமே இணைஞ்சு இருக்கணும். அப்பா வந்து வரம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நீங்கள் அந்த வரத்தை வந்து தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. 2 பேருமே இணைஞ்சு ரூபத்தில் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா பவித்திரதாவின் குடை நிழல் தானாகவே உங்களுக்கு இருக்கும். எங்கே வந்து சர்வசக்திவான் பாபா இருக்கிறாரோ அங்கே வந்து அப்பவித்திரதா, எங்களுக்கு அப்பவித்திரமாக இருக்குது, அதாவது கெட்ட உணர்வுகள் வருது, இந்த தீய எண்ணங்கள் இருக்குது, தூய்மையற்ற தன்மை, அந்த உணர்வுகள்லாம் வரவே முடியாது, கனவில் கூட வர முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. எப்போ வந்து நீங்கள் ஆனால் தனிமையிலேயே இருக்கீங்க, அப்பாவே இவங்க கூட இல்லை, அப்பாவை நினைக்கவே இல்லை அப்படின்னா பவித்ரதாவின் சுமங்கலித்தன்மை உங்களுக்கு போயிடும். நீங்கள் வந்து சுமங்கலியாக இருக்கவே முடியாது. உங்கள் கணவனே உங்கள் கூட இல்லைன்னா சுமங்கலியாக நீங்கள் இருக்க முடியாது. கணவனுக்கெல்லாம் கணவன் யாருன்னா நம்ம சிவபாபா. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி மேஜிக் எங்கள் மூலிமா நீங்கள், அதாவது மந்திரங்கள், லீலைகள் வந்து நிறையா வந்து எங்கள் மூலிமா செய்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.